ஒரு செமையான கேமிங் பர்ஃபார்மன்ஸோட நல்ல கேமராவும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எது? 40,000 பட்ஜெட்டில் iQOO Neo 9 Pro இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus 12R நம்ம கிட்ட இருக்குது. இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்துடலாம் யாரு உங்களுக்கு பெஸ்ட்னு. டிசைனை பொறுத்த வரைக்கும் என்னதான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னாலுமே நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த முக்கியமான விஷயம் என்னன்றதை சொல்றேன். இதுல வீகன் லெதர்னு சொல்றாங்க, பட் இதற்கு முன்பாக நம்ம பார்த்த வீகன் லெதர் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் ஹார்டா தாங்க இருக்கு. பட் உங்களுக்கு ட்ரெண்டியா ஒரு புது விதமான கலர்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன்ல வந்து இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் இது OnePlus உடைய ட்ரேட்மார்க் உடைய டிசைனோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வளன்னு இருக்கு. கண்டிப்பா கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுக்கு கர்வியா இருக்கும். இது கொஞ்சம் பாக்ஸியா இருக்கும். இல்லாட்டி இந்த iQOO கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்க இதுல Black கலர் வேரியன்ட்டும் வருது. அதல கிளாஸ் பேக்கோட வருங்க. அண்ட் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு iQOOல கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சைடுல உங்களுக்கு OnePlus பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. iQOOல IP54 கான ரேட்டிங் இருக்கு. OnePlusல IP64 கான ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு iQOOவோட ஒரு படி எக்ஸ்ட்ராவா தண்ணியில ஏதாச்சும் கொஞ்சம் ஆடிச்சு உங்க ஸ்மார்ட் போன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு OnePlus 12Rல வந்து கிடைக்குது. பிளஸ் உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே டிஸ்ப்ளே மேல ஏதாச்சும் தண்ணி துளிகள்லாம் வந்து இருந்துச்சு, தண்ணி எல்லாம் பட்டிருக்குனாலுமே நீங்க யூஸ் பண்ண முடியும். ரெண்டுத்துலயுமே ஒரு சில டச்சை வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துலயுமே நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா OnePlusல நமக்கு பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். டான்ஸை முடிச்சுட்டு வரேன். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளாட்டான டிஸ்பிளே, இது கர்வ்டான டிஸ்பிளே. ஸோ ஃப்ளாட்டுக்கும் கர்வ்டுக்கும் உங்களுக்கே தெரியும் என்ன வித்தியாசம்னு. அண்ட் உங்களுக்கு பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் iQOOவோட OnePlus 12Rல கொஞ்சம் அதிகமான பிரைட்னஸ் இருக்குங்க. நீங்கள் பை டிஃபால்ட்டாக நார்மலான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது நல்ல விசிபிள் ஆகுது. உங்களுக்கு OnePlus 12Rல பிரைட்னஸ் நல்லாவே வந்து அதிகமாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது இதுவே நீங்கள் HDRல பார்க்கும்போது HDR வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் சர்ப்ரைசிங்லி iQOO பெட்டராக இருக்குங்க. மேபி பிகாஸ் ஆஃப் MEMC இருக்கிறதுனால கூட இது இருக்கலாம். பட் இதை எங்களுக்கு கன்க்ளூசிவா சைட் பை சைடு வைக்கும்போது கிளியரா வந்து தெரியுது எங்களுடைய டெஸ்டிங்ல. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்றது இந்த PWM டிமிங் கண்டிப்பா எல்லாருமே கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்மார்ட் போனும் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. iQOOல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எந்த அளவுக்கு கீழே இருக்குன்னு பாருங்க. நீங்க யூஸ் பண்ணி பழகணுங்க. அப்பதான் கன்வீனியன்ட்டா இருக்கும். பட் OnePlusல நம்ம எதிர்பார்க்கறது போல கொஞ்சம் மேலே வச்சிருக்காங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டாவே இருக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு OnePlusல நமக்கு கார்னிகுலர் கிளாஸ் விக்டர்ஸ் 2 இருக்கு. iQOOல நமக்கு ஸ்காட் சென்சேஷன் அப் தான் கொடுத்திருக்காங்க. பிசிக்கலா பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே டைப் சி போர்ட் USB 2.0 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா IR பிளாஸ்டர் ரெண்டுத்துலயுமே ஒர்க் ஆகுதுங்க. OnePlusல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கு. கூடவே அலர்ட் ஸ்லைடருமே இருக்கு. ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கையில் எடுக்கும்போது எனக்கு iQOO வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இருக்குங்க. அதாவது 190 கிராம்ஸ் வருது. இது 210 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்லி சொல்றேன். ஆனா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5160 mAh கான பேட்டரி இதுல இருக்கு. 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. OnePlus 12R பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5400 mAh கான பேட்டரி வருது. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. பட் இதுல 65 வாட்கான PD சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. பட் ரெண்டுமே நீங்க எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது 25 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். அண்ட் பேட்டரியோட டிஃபரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் வந்து ரெண்டுத்துலயுமே ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு 5 to 6% கான டிஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல வரும். இது வரைக்கும் இந்த சண்டை எப்படி போச்சுன்னு தெரியாதுங்க. ஆனா ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு செம சண்டை இருக்கு. காரணம் என்னன்னா ரெண்டுத்துலயுமே ஒரே ப்ராசஸர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. Snapdragon 8 Gen 2 தான் வந்து இருக்கு. ஆனா ஒரு சில வித்தியாசங்கள் எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR5X ரெண்டுத்துலயுமே இருந்தாலுமே ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை 12Rல ஆச்சுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். பேஸ் வேரியன்ட்ல ஒரு மாதிரி, ஹையர் வேரியன்ட்ல ஒரு மாதிரி சொன்னாங்க. கடைசியில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயுமே UFS 3.1 சொல்லிட்டாங்க. பட் இதுல பேஸ் வேரியன்ட்ல UFS 3.1 சொல்றாங்க. ஹையர் வேரியன்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு UFS 4.0 ஒரு ஆப்ஷனும் இதுல இருக்கு. இப்போ நம்ம சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் AnTuTu பாருங்க. iQOO கிளியர் வின்னரா தெரியுதா? 1.6 மில்லியன். இந்த சைடுல உங்களுக்கு OnePlus 12R பொறுத்த வரைக்கும் 1.3 மில்லியன் அப்ராக்சிமேட்லி. பட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த மோட போட்டு ரன் பண்ணி பார்க்கும்போது OnePlus 12Rல உங்களுக்கு அப்பதான் வந்து 1.52 மில்லியன் வரைக்குமே அந்த ஸ்கோர் வருது. பட் கிளியர்லி இந்த இடத்துல பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் AnTuTuல iQOO கொஞ்சம் லீடிங்ல இருக்கு. ஸோ இது இல்லாம நாங்க மற்ற விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு CPU த்ராட்லிங்க பாருங்க. பை டிஃபால்ட்டா OnePlus எந்த அளவுக்கு ஸ்கோர் குறைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா ஒரு சைடில் iQOO வந்து பார்த்தீங்கன்னா 89 வருது. பட் அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 76% வந்தது. சரி ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்ல ரன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது அதில் எனக்கு 88% வந்ததுங்க. பட் ஸ்டில் இந்த இடத்துல iQOO கொஞ்சம் லீடிங் இருக்கா. இப்போ நம்மளுடைய மெயின் பெஞ்ச்மார்க்
3D Mark. இதில் டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டுமே சிமிலராக தாங்க வந்திருக்கு. ஸ்கோர்ஸும் சிமிலராக தான் இருக்குது, ஸ்டெபிலிட்டியுமே அட் த சேம் டைம் பேட்டரியும் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 9% பேட்டரி தான் வந்து குறைஞ்சிருக்கு. ஹீட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக தான் வந்து ஹீட் ஆயிருக்கு. ஸோ அதிலெல்லாம் பாரபட்சமே பார்க்கல, ரெண்டுமே இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸாக எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருக்குன்னு கேட்கும்போது எக்ஸ்பீரியன்ஸாக இதில் ஃப்ளாட் டிஸ்பிளே எடுத்த உடனே எங்கள் டீமில் யார் விளையாடினாலுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. ப்ளஸ் இதில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பிஜிஎம்ஐயோ ஜென்சன் இம்பாக்டோ விளையாடினீங்கன்னா உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் மற்றபடி ரெண்டுத்துலையுமே உங்களுக்கான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த கர்வ்டு டிஸ்பிளேல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி விளையாட முடிஞ்சதுனாலுமே இதுலையுமே அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து பார்க்கும்போது. சரி, அப்போ லாங் ஹவர்ஸில் கேம் இல்லைனா ஹீட்டிங் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதில் கிளாஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது விசிபிள் ஆகுது. இதுலையுமே அதே அளவுக்கு தான் ஹீட் ஆகுது. பட் அது பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீகனில் அது இருக்கிறதுனால அது பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியறது இல்லைங்க. இது சூடாகிறது மாதிரி தெரியறதை விட இதில் கொஞ்சம் அதிகமாக தெரியும் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மெட்டீரியல். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு ஆண்ட்ராய்ட் 14 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்தாலுமே உங்களுக்கு யூஐ அதுதான் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா. ஸோ இதில் ஆக்ஷன் யூஐ இருக்குது அண்ட் இதில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரியும். பட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா iQOOல நிறைய இருக்குங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக்லேருந்து ஸ்னாப்சாட்லேருந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வி ஸ்டோரு அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் புஷ் பண்ணி தள்ளுறாங்க. பட் OnePlusல அந்த ஆக்ஷன் யூஐயில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஒரு சில ஆப், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 1-2 ஆப் மட்டும் தான் இருக்குது. அதுவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். அண்ட் உங்களுக்கு ஃபைல் டாக் பண்ணுற ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு க்ளீனான ஸ்மூத்தான யூஐ அப்படின்னா இது இருக்குது. இதில் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தாலும் நிறைய ப்ளோட். என்னதான் சாஃப்ட்வேரில் OnePlus இங்கே வின் பண்ணாலுமே ஒரு இடத்துல இவங்க இப்போ நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இப்போ 3 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தர்றதா கேரண்டி பண்ணியிருக்காங்க ரெண்டு பிராண்டுமே. அண்ட் ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் OnePlusல தாறுமாறுங்க சூப்பர்வான ஹாப்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா எப்படி இருக்குன்றது தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஒன்றுத்தில் Sony IMX920 சொல்லக்கூடிய சென்சர் இருக்குது iQOOல. அண்ட் OnePlus 12R பொறுத்த வரைக்கும் IMX890 Sony சென்சர் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அப்படி ஒரு சின்ன பிளைண்ட் டெஸ்ட் வச்சுக்கலாம். இந்த ஒரு 4 போட்டோவை பாருங்க. A, B உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்க. A வந்து பார்த்தீங்கன்னா iQOO Neo 9 Pro, B வந்து OnePlus 12Rங்க. ஸோ இதில் கலர் அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குன்னா iQOO இந்த வாட்டி உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி இந்த ஹியூமன் சப்ஜெக்டில் அந்த கலர் டோன்லாம் வந்து பாருங்கள், ஸ்கின் டோன்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக நேச்சுரலாக வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்கு. ஏன்னா OnePlusல ஒரு லைட்டாக ஒரு ஒயிட் எஃபெக்ட் மேலே வந்து போட்டிருக்கா, ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் பளபளன்னு தெரியுற மாதிரி. பட் எனக்கு iQOOல அந்த கலர் டோனும் இருக்கட்டும், அதை பேலன்ஸ் பண்ண விதமும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா பின்பக்கமாக அந்த செடி மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆன மாதிரி இருக்குது. பட் அது OnePlusல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸ்கின் டோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல iQOO இது பிடிச்சிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணு மூடிட்டு சொல்லலாம் iQOO தான் இந்த இடத்துல வின்னர்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு அந்த 2xக்கான ஜூம் ஆப்ஷனும் இருக்கு. ஸ்பெஷலி அந்த போர்ட்ரேட் இந்த இடத்துல ரொம்ப நல்லாவே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே நல்லா தாங்க வந்திருக்கு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது, கரெக்டாகவே வந்திருக்கு. ஹியூமன் சப்ஜெக்டில் பார்க்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எங்கே தெரியும் அப்படின்னா அந்த ஸ்கின் டோனில் தான் வந்து தெரியும். பட் மற்றபடி நீங்கள் நார்மலாக ஃப்ளார்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து பேசிக்காக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ, எந்த அளவுக்கான உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் வேணுமோ அது எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்கு. அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடையாது. ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஷாட்டில் பாருங்களேன், அந்த ஸ்கின் டோன், அந்த ட்ரெஸ்ஸுடைய கலர் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு iQOO அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது. OnePlusல ஸ்லைட்லி அந்த ஃபேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியான மாதிரி தெரியுது. ஆனால் போர்ட்ரேட்டில் மறுபடியும் iQOO Neo 9 Pro த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 2xல பொறுத்த வரைக்கும் இது அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு உங்களோட டிபியாவோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது. இந்த ஷாட்டில் பொறுத்த வரைக்கும் நான் கை கட்டி நின்றுட்டு இருக்கேன். என்னுடைய ஷர்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள், ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டீட்டெயில் இருக்குது. ஆனால் OnePlusல கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து பார்க்குறது கொஞ்சம் பெட்டர் ப்ராசஸிங் வந்து பண்ணியிருக்கு. ஸோ OnePlus வந்து கம்ப்ளீட்லி அவுட் கிடையாது, நிறைய இடத்துல நல்லா தான் பண்ணியிருக்கு. நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது iQOO Neo 9 Pro வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த இடத்துல நமக்கு அதுதான் வந்து பாப்பப் ஆகுது. ஸ்பெஷலி போர்ட்ரேட் ஷாட்லயுமே சரி லோ லைட்ல எடுத்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லோ லைட், சன் செட் ஆகும்போது அதுவும் சன் பின்பக்கமா இருக்கு. இதுலயுமே பாருங்க Neo 9 Pro வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. இதில் போர்ட்ரேட் ஷாட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத வந்து சொல்லுங்கள். நான் திரும்ப அதே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு OnePlus 12 கொஞ்சம் பெட்டராக தெரியுது ஸ்கின் டோன் எல்லாமே. பட் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக iQOO Neo 9 Proல இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் OnePlus 12 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் இன்னும் கொஞ்சமாக
வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அந்த நார்மலாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சமாக பாப்பப் பண்ண மாதிரி வந்து தெரியுது. உங்களுக்கு iQOO பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக வந்து அதை நேச்சுரல் டோனுக்கு கொண்டு போகிற மாதிரி வந்து சேச்சுரேஷன் கொஞ்சமாக வந்து ஏற்றி விட்ட மாதிரி வந்து தெரியுது. டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோனில் நீங்கள் பார்க்கும்போதும் அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பெஷலி உங்களுக்கு iQOOல நல்ல ஒரு வார்மான டோன் வந்து இருக்குது. OnePlusல அந்த கூல் டோன் வந்து நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோஸில். ஸோ ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த குரூப் செல்ஃபியில் உங்களுக்கு செல்ஃபி கேமராவில் எது பிடிச்சிருக்கு? ரியர் ஃபேசிங் கேமராவில் 4K 60 fps வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ ஃபோக்கஸிங் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஷேடோவில் இருக்கும், அப்படியே வெயிலில் போகலாம் வாங்க. அப்படியே ஸ்டெபிலிட்டியும் செக் பண்ணுங்கள். ஆனால் செம்ம வெயில். இதில் மோஸ்ட்லி 2 ஃபோனுமே கஷ்டப்படும் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எது நல்லா வருதுன்றதை வந்து பாருங்கள். இப்போ பின் பக்கம் அப்படியே க்ரீன் கலராக இருக்கிற இந்த செடி கிட்ட ஸோ இப்போ பார்க்கும்போது எது நல்லா இருக்குது? இந்த சைடில் வெயில், பின்பக்கமாக இங்கே க்ரீன் அண்ட் இந்த ப்ளூ ஷர்ட், என்னுடைய ஃபேஸ். நீங்கள் இதில் வீடியோலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனில் நம்ம 1080p 30 fps வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஆடியோ எதில் நல்லா இருக்குன்றது வந்து பாருங்கள். நான் மாற்றி மாற்றி வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி நடக்கும் போது இப்போ ஸ்டேபிளாக இருக்கான்றதையும் பாருங்கள். வெயில் ஷேடோவில் மாற்றும் போது பின்பக்கமாக இந்த க்ரீன்ஸ், என் ஃபேஸ், அதே போல் இந்த சைடில் ஃப்ளாட்டாக பார்க்கும்போது எந்த வீடியோ நல்லா இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 நல்லா இருக்குங்க. நாங்கள் ஏர்டெல், ஜியோ 2 டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அண்ட் வைஃபை மூலிமா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாலுமே அதுவுமே நல்லா இருக்குது. சொல்ல போனால் எனக்கு iQOOல வந்து பார்த்தீங்கன்னா இயர்பீஸுடைய லவுட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கிற மாதிரியே இருக்குது. எப்போவுமே இந்த செக்மெண்ட்டில் ஜென்ரலி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடியது OnePlus பிராண்டாக தான் வந்து இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஆல்ரவுண்டராக நிறைய விதமான விஷயங்களை சேர்த்து கொடுப்பாங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட. பட் iQOO பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் வச்சு கொடுப்பாங்க. மற்ற இடத்துல எப்போவுமே கோட்டை விட்டுட்டே இருப்பாங்க. பட் இந்த வாட்டி கேமராவில் ஒரு மிகப்பெரிய ஜம்ப் பண்ணியிருக்காங்க. கூடவே ப்ரைஸிங்லேயும் ஒரு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. நீங்களே ப்ரைஸிங் என்னன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 2மே சிமிலரான ஒரு ப்ரைஸிங் தான். பட் என்னென்னா உங்களுக்கு 256 GB உங்களால் இது வாங்க முடியும் iQOO அப்படின்னா உங்களுக்கு அதில் UFS 4.0 வந்து கிடச்சிடும். ஜென்ரலாக இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு மற்றவங்க சொன்னாலுமே ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்களும் தராங்க, தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெட்டராக இருக்கும்ன்றது நீங்கள் வந்து பாருங்கள். நான் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸ்பெஷலி இதில் கேமரா, கேமிங், ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டிசைனோட சேர்த்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பார்க்கலாம். பட் இதுவே ஒருவேளை நீங்கள் OnePlusஸை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன் கிடைக்குது, பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கும் இருக்கும், கர்வியான டிஸ்பிளேவும் வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு செல்ஃபி கேமரா நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் சாஃப்ட்வேர். அந்த UI ஸ்மூத்தாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். அந்த ஒரு பெரிய ஆப்ஷன் இதில் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை உங்களுக்கு இந்த 2 ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ஃபோனை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.